ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சாரி கட்டுறது தான் செய்ய போகிறேன். முதலாவதா இப்போ ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இங்கேயும் இடுப்படி ப்ளீட் எடுத்தாச்சு. இதே எப்படி கட்டலாம்னு பார்ப்போம். முதலாவதா இவருக்கு செருகி பார்க்கணும். இந்த மாதிரி நடு சென்டரில் ப்ளீட்டை வச்சுட்டு தான் செருகி பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் சுற்றி கொண்டு வர போகிறோம். இப்போ சுற்றி வந்துட்டு திருப்பி இதை உள்ளுக்கா எடுத்து இதை ஒன்று ஃபிட் பாவாடை இந்த மாதிரி போடணும். அப்போ தான் உங்களுக்கு சாரி கட்டும் போது நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த போர்டர் அளவும் எனக்கு கீழ்ஸை போட்டுட்டு கட்டுவோம். அந்த சரியாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக இதை பாருங்க. இப்போ இது வர்ற மாதிரி கிடக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் சென்டரை மட்டும் கொண்டு வந்துட்டேன். இனி இந்த தாவணியை ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிற தாவணியை ஒரு சுற்றி அப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரி போடுவோம். இதில் போடக்கு முன்னே நாங்கள் அந்த ஓவர் அகலமாக இப்படி மேலே மாதிரி தூக்கின மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஓவராக தூக்காமல் அளவாக இருக்கணும். இந்த போர்டர் சைட்டில் வர மாதிரி அளவாக இருந்தால் தான் எங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ளவுஸை பாருங்க. ப்ளவுஸில் சரியான கவனமாக இருக்கணும். இது இங்கே வந்ததுன்னா உங்களுக்கு சாரி இப்படி வரக்குற மாதிரி இருக்கும். நம்ம ப்ளவுஸ் நல்ல விரிவாக தச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். இப்போ இந்த மாதிரி குத்திட்டு இது ஷோல்டரில் குத்திட்டு தான் இடுப்பு பக்கத்து இந்த இதை எடுக்கணும். இப்போ பாருங்க, இந்த பக்கத்தை அப்படியே ஃபிட்டாக இதில் வர்ற உடத்தை இந்த பின்னுக்கு செருகி இருக்கணும். இந்த பின்னுக்கு வர்ற இந்த மாதிரி இப்படியே இப்படியே ஃபுல்லாக இதில் ஒரு 2 ப்ளீட்டுக்கிட்ட இந்த மாதிரி சுத்துக்கு வரப்போகுது. மிச்சமெல்லாம் கீழே பதிஞ்சு வந்து கீழ் ப்ளீட்டுக்கு தான் வரும். அப்போ இதை இந்த மாதிரியே கொண்டு வந்துட்டு ஓகே, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ பாருங்க, நான் பாவாடையை ஒரு அளவு பதிச்சே தான் கட்டி இருக்கிறேன். நேரியாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு இப்படி கொண்டு வர வேண்டி வந்துடும். அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு பாவாடையோட சேர்த்து ஃபிட் பண்ணுங்க. பாவாடையோட சேர்த்து ஒரு நல்ல ஃபிட்டான ஊசியாக இப்போ பாருங்க, இந்த மாதிரி இது இருந்தால் தான் நான் தூக்கி குத்த சரியாக வரும். ரெண்டு நீங்கள் பாருங்க, நான் ப்ளீட்டை கொண்டு வந்து இதில் வச்சு இப்படி 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 செய்யறேன் பதிச்சு. அப்போ எங்களுக்கு வண்டி மாதிரி இருக்கு. பாருங்க, 1 2 3 நம்மளா இந்த சாரின நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுக்கலாம். ஓவர் நீளமா இல்லாம அளவா அதுக்கேற்ற நீளத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். ஓகே, இப்ப எனக்கு இந்த அளவும் ஓகே. அதுக்கு மேல தூக்கினா அங்க மேலுக்கு மாதிரி வந்துடும். அப்ப இந்த அளவும் ஓகே. இதுல வச்சு ஒரு பின் பண்றேன். இப்ப இந்த கோடு ஃபிட் ஆகி கொஞ்ச நேரத்துல தான் வரும். நாங்க எல்லாம் செருகினா பிறகு ஃபிட் பண்ணலாம். இடுப்பு இதை செருக்க போறோம். ஓகே, நீளத்தை பார்த்துக்கொண்டு அப்படியே ஃபுல்லா ஓகே இந்த மாதிரி செருகிட்டு இதில் ஒரு பின் பண்ணுவோம். இந்த மாதிரி ஓகே. இப்போ பின் பண்ணினா பிறகு இந்த பக்கத்துக்கு சைட்டின மாதிரி ஆக்கி விடணும். அப்போ ஃபிட்டாக இது நிற்கணும். இப்போ இந்த பக்கத்தை தாவணிங்க முன்னூறு கொண்டு வரோம். இந்த டைம் தான் இங்கே பதிக்க போகிறோம். இப்படி பதிக்க போகிறோம். அப்போ இதையும் நல்ல வடிவாக ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த கோடு நாங்கள் எடுத்தோம் தானே, அந்த கோடை இப்படி இப்படி ஃபிட் பண்ணோம். இதை இப்படி ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் எடுத்த முதலாவது இதை இப்படி உள்ளுக்கா 1 இன்ச்சுக்கு இப்படி தள்ளி விட வேணும். அப்பதான் இது நிற்கும். 1 இன்ச்சு உள்ளுக்கு போற மாதிரி இதை 1 2 3 4 5 வந்துருக்கு. மிச்சம் இப்படியே வந்து இது உள்ளுக்கு போய் இந்த இவடம் உள்ளுக்கு போய் இப்படி பிளீட் வந்தா தான் உங்களுக்கு சரியா அந்த பிளீட் இது நிற்கும். ஓகே, இப்போ பாருங்க, இங்கே நல்ல ஒரு அழகா வந்துட்டுது. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் கிட்ட வரும். இப்போ பாருங்க, இந்த இடம் தூக்கின மாதிரி இருக்கு. அப்போ இந்த இடம் தூக்காம இருக்கணும்டா நாங்கள் இப்போ 2 பின் எடுக்கிறேன். 2 பின் எடுக்கிறேன். இந்த ஏரியாவில் இந்த பட்டு இருக்கு தானே, இப்படி தூக்குது பாருங்க. இதை கொண்டு வந்து இதுக்குள்ள ஃபிட் பண்ண வேணும். இதுக்கு ஃபிட் பண்ணிக்க எங்களுக்கு இந்த இடமும் நல்ல ஃபிட் கொண்டு வரும். ஓகே, ஃபிட் பண்ணி போட்டு அந்த தாவணி அந்த இதையே அதையே எடுத்து விட்டோம்னா சரி. அதுக்கு பிறகு இதை இந்த மாதிரி கொஞ்சமாக கட்டி விரிச்சு போட்டு
இதில் இது எடுத்துட்டு இதில் ஒரு பின். இப்போ இடுப்பு செயின் நாங்கள் இடுப்பு செயின் கட்டைக்கையும் இந்த இடத்தை நல்ல நீட்டான ஒரு தன்மை ஒன்று இருக்கும் உங்களுக்கு இந்த சைட்டில். இடுப்பு செயினை கட்டிட்டு மிச்சம் செட் பண்ணுவோம். ஓகே ஓகே இந்த மாதிரி. இப்போ இது இந்த இவடம் ஃபிட்டாக அப்படி வர வேணுமெண்டா இங்கே பாருங்க கொஞ்சமும் சுருக்கு இல்லாமல் வர வேணுமெண்டா இதை கைவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து பின்னுக்கு ஃபிட் பண்ணுவோம். பின்னுக்கு ஃபிட் ரெண்டாவது அப்போ இங்கே ஃபிட் வரணும், இங்கே ஃபிட் வரணும். அப்போ இந்த ஏரியா வடிவாக இருக்கும். இது 15 இந்த மாதிரி இருக்கும். ஓகே பார்த்தீங்களா நல்ல ஃபிட்டான இவடத்தையும் ஆக கணக்க சுருக்கு இல்லாமல் இப்படி வந்து இவடத்தை இப்படி கொஞ்சம் குறைஞ்சி தான் இஞ்சால போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தரையோட இந்த மாதிரி முட்டுற மாதிரியே ஃபிட்டாக இந்த மாதிரி அழகாக கட்டினீங்கன்னா நல்ல ஒரு ஃபிட்டாகவும் நல்ல அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். நாங்கள் ஃபுல்லாகவே நல்ல ஒரு வடிவு இந்த மாதிரி நாங்கள் ப்ளீட் எடுத்தது ஃபுல்லாக ஃபிட்டாக நல்ல வடிவாக நிற்கும். இந்த பக்கம் எல்லாமே நல்ல ஃபிட்டும். ஓகே இந்த மாதிரி நீங்களும் கட்டி பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய் பாய்.